பாலம் வந்து 2016 கட்ட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் வரலாற்றையே ரொம்ப முக்கியமானது. 7 வருஷமா அந்த பாலம் கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை கட்டி அரைகுறையாக விட்டுருந்தாங்க. கடைசியில் ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் அதை அவசரமாக முடித்து கடந்த ஏப்ரல் மாதம் திறந்தாங்க. திறந்த இப்போ ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே இதில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாலையில் உள்ள சரல் கற்கள்லாம் பேர்ந்து எல்லாமே மேடு பள்ளங்களாகி வைப்ரேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான இதில் கண்டிஷனில் இருக்குது. கட்டின புதுசுலேயே இப்படி இருந்துச்சுன்னா இது எத்தனை வருஷத்துக்கு இந்த பாலம் தாங்கும் அப்படிங்கிறத வந்து தெரியலை. இது வந்து பொதுமக்கள் வந்து பயந்து தான் இது அந்த பாலத்தை வந்து கடந்து போயிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள மருத்துவமனைகள், பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், நோயாளிகள் எல்லாரும் இந்த பாலத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால இந்த பாலத்தை சீக்கிரமா அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சீர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4 மாசத்துல வந்து நிறைய உயிர்கள் சேதமடைஞ்சிருக்குது. இந்த பாலத்தினுடைய உபகாரமும் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பஸ் போனால் 2 வீலர் கூட உள்ள போக முடியாம இருக்கு. சின்ன குறுகிய பாதையா இருக்கு. 2 கார்கள் போக முடியாம இருக்கு. இதனால நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தியாகராஜர் மக்களுக்கு இது போட்டதும் போடாம இருக்கிறது நல்லதா தெரியுது. 3 மாசத்திலேயே இந்த ரோடு கண்டிஷனா பாத்தீங்கன்னா இந்த சரல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இதனால விபத்து நடக்க பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. விபத்துக்குள்ள ஆபத்து. இது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 3 மாசத்திலே சிமெண்ட் எல்லாம் வெளியே வந்து ரோடு கரடு மூடா இருக்கு. பார்த்துருப்பீங்க, வீடியோல பார்த்துருப்பீங்க. இதை இம்மிடியேட்டா சரி செய்யணும். மக்களோட உயிருக்கு ஆபத்து அதிகமா இருக்கு. இந்த பாலத்தோட கீழே பாத்தீங்கன்னா ரயில்வே கேட் இருக்கு. அந்த கேட்ல வந்து இரு சக்கர வாகனம் போறதுக்கு வந்து ஒரு வழி தான் விட்டுருக்காங்க. 2 வழி கொடுங்க. அட்லீஸ்ட் 2 வீலர் போறதுக்கு 2 பாதை இருக்கணும். ஒன்னு வரதுக்கு, ஒன்னு போறதுக்கு. இது மக்களுக்காண்டி தான் இந்த ரயில்வே கேட் எல்லாம் இருக்கு. மக்களுக்கு உபயோகம் இருக்கும்போது என்ன பண்ண? அதனால எங்களோட கோரிக்கை என்னன்னா 2 வழி கொடுங்க. ஒன்னு போறதுக்கும், ஒன்னு வர்றதுக்கும். அப்போ இந்த விபத்துகள் குறையும். அதே மாதிரி அங்குள்ள பள்ளங்களையும் சரி பண்ணணும். மேடு பள்ளம் நிறைய இருக்கு. 2 வீலர்காரங்க தடுமாறி தான் போறாங்க. நிறைய குடும்பங்கள் கீழே விழுந்திருக்காங்க. கண்ணால நான் பார்த்திருக்கோம். எவ்வளவு விரைவாக அந்த பாதையை இன்னொரு பாதையாக்கி 2 பாதையாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.